வணக்கம் நண்பர்களே. SBI சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஜாக்பாட். பிப்ரவரி முதல் SBI உள்ளிட்ட வங்கிகளில் மெகா விதிகள் மாற்றம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவின் வங்கி சேவைகளில் பிப்ரவரி 2026 முதல் பல முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ள நிலையில் SBI, ICICI, HDFC மற்றும் PNB ஆகிய நாட்டின் முன்னணி வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கான புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. குறிப்பாக பாரத ஸ்டேட் வங்கி தனது IMPS உடனடி பண பரிமாற்ற கட்டணங்களில் அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. இனி ரூபாய் 25,000 வரை யாருக்காவது பணம் அனுப்பினால் எந்த கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதால் சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கும் சிறிய தொகை பரிமாற்றம் செய்பவர்களுக்கும் இது பெரும் நிம்மதியாக அமைந்துள்ளது. ரூபாய் 25,000 தாண்டி ரூபாய் 1,00,000 வரை அனுப்பினால் ரூபாய் 2,000 கட்டணமும், ரூபாய் 5,00,000 வரை அனுப்பினால் அதிகபட்சமாக 10 வரை மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் SBI அறிவித்துள்ளது. வங்கிக்கு நேரடியாக சென்று பணம் அனுப்பும் முறையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதுடன் ATM பயன்பாடு மற்றும் குறைந்தபட்ச இருப்பு விதிகளிலும் மாற்றம் செய்யப்படவில்லை என்பதும் வாடிக்கையாளர்களுக்கு ஆறுதலாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ICICI வங்கி தனது கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு சில புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. உயர் ரக கிரெடிட் கார்டுகளில் வழங்கப்பட்டு வந்த இலவச சினிமா டிக்கெட் போன்ற சலுகைகள் நிறுத்தப்படுவதுடன் ஆன்லைன் விளையாட்டுகள் மற்றும் டிஜிட்டல் வாலெட்களில் பணம் ஏற்றுவதற்கு இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். மேலும் கிரெடிட் கார்டு பில்லை ஆன்லைனில் செலுத்தாமல் வங்கிக்கு நேரடியாக சென்று ரொக்கமாக கட்டினால் ரூபாய் 150 வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்பதால் டிஜிட்டல் முறையில் பில் செலுத்துவது சிறந்த தேர்வாகும். இதேபோல் HDFC வங்கி தனது இன்ஃபினியா கிரெடிட் கார்டு பயனர்களுக்கு ரிவார்டு பாயிண்ட் பயன்பாட்டில் புதிய வரம்புகளை அறிவித்துள்ளது. அதன்படி ஒரு மாதத்தில் அதிகபட்சமாக 5 முறைகள் மட்டுமே ரிவார்டு பாயிண்ட்களை பயன்படுத்த முடியும். இதற்கிடையில் பஞ்சாப் நேஷனல் வங்கி இதுவரை புதிய கட்டணங்களை அறிவிக்கவில்லை என்றாலும் வாடிக்கையாளர்கள் தங்களது KYC மற்றும் அடையாள ஆவணங்களை பிப்ரவரி மாத தொடக்கத்திற்குள் புதுப்பிக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளது. அவ்வாறு செய்யாவிட்டால் வங்கி கணக்குகள் தற்காலிகமாக முடக்கப்பட வாய்ப்பு உள்ளது. மொத்தத்தில் இந்த அனைத்து மாற்றங்களும் வங்கி சேவைகளை மேலும் ஒழுங்குபடுத்தவும் பாதுகாப்பான டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கவும் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பதால் வாடிக்கையாளர்கள் புதிய விதிமுறைகளை முன்கூட்டியே அறிந்து திட்டமிட்டு செயல்பட்டால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக சம்பள கணக்கு வச்சிருக்கவங்க, பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ 25,000 வரைக்கும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. அதுக்கு மேலே அனுப்புனீங்கன்னா சார்ஜஸ் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த வீடியோ அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.